புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் இன்று மரியாதை. சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காலை 10:30 மணியளவில் மரியாதை செலுத்துகிறார். புரட்சித் தலைவரின் பிறந்த நாளில் தீய சக்திகளை தேர்தல் களத்தில் அப்புறப்படுத்த கழக நிர்வாகிகள் சூளுரை ஏற்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் மற்றும் உடன்பிறப்புகளுக்கு பொதுச் செயலாளர் மடல். தன் உழைப்பு, ஆற்றல் மற்றும் விடாமுயற்சியால் வறுமையில் இருந்து மீண்டு யாரும் தொடாத புகழின் உச்சத்தை தொட்டவர் புரட்சித் தலைவர். மக்கள் வறுமையை களைய வேண்டும் என அரசியல் களம் புகுந்து அதிலும் வென்று காட்டியவர் புரட்சித் தலைவர் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதார். தமிழ்நாட்டில் விடியா திமுக அரசு மக்களை வாட்டி வதைக்கின்ற கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி கொண்டு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசின் கொடுங்கோன்மைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நாள் நெருங்குவதாகவும் தமிழக மக்கள் தேர்தல் களத்தில் அதிமுகவிற்கு மகத்தான வெற்றியை தருவார்கள் எனவும் நம்பிக்கை. தை 3ஆம் நாளில் அனல் பறந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடி வாசலில் காளைகளுடன் மல்லு கட்டிய காளையர்கள். அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க நாணயம். எங்க பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ எங்க அழகு சூப்பர் ஒரு கால கூட விடக்கூடாது. வீரர்கள் எல்லாரும் துடி போடுவாங்க. மாட்டை பார்த்து விலகாதீங்க, எல்லாரும் பிடிங்க. அடுத்த மாடு. வாரிசு அமைச்சரின் தாமதமான வருகையால் அலங்காநல்லூரில் காலதாமதமாக தொடங்கிய ஜல்லிக்கட்டு. 7 மணிக்கு தொடங்க வேண்டிய ஜல்லிக்கட்டு போட்டி 20 நிமிடங்கள் தாமதமாக தொடங்கியதால் மாடுபிடி வீரர்கள் அதிருப்தி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே புறக்காவல் நிலையத்தை மர்ம நபர்கள் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. பொம்மை முதல்வரை போல் அவர் கையில் இருக்கும் காவல்துறையும் பொம்மையாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் விதிகளை மீறி விடுமுறை விடப்பட்ட நாளிலும் அரசு டாஸ்மாக் கடைகளில் படு ஜோராக நடந்த மது விற்பனை. தமிழ்நாட்டை போதை மாநிலமாக மாற்றி திமுகவினர் செய்யும் அராஜகங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மக்கள் வேதனை. கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. கையே இருக்குண்ணே. செல்ல இருக்கு. அவர் யாரு செல்ல புடுங்குறாரு? அவர் யாரு செல்ல புடுங்குறாரு? சரி, நீங்க யாரு? உங்க கடையா? உங்களை வச்சு நீங்க ஓட்ட சொல்லிருக்காங்களா? திண்டுக்கல் ரிப்போர்ட்ரு. என்ன ரிப்போர்ட்ரு? எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்? உங்கள்கிட்ட எதுக்கு நான் கேட்கணும்? கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காரை வழிமறித்து பெண்கள் மற்றும் ஆண்களை தாக்கி போதை இளைஞர்கள் அட்டகாசம். பொம்மை முதல்வரின் கையில் இருக்கும் காவல்துறையிலும் புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லாததால் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மக்கள் மறியல். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே பிரேக் செயலிழந்ததால் அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. பழைய பேருந்துகளை இயக்கி பயணிகளின் உயிருடன் இந்த விடியா திமுக அரசு விளையாடுவதாக பொதுமக்கள் கடும் சாடல். விடியா அரசின் மெத்தன போக்கால் கோவை மாநகராட்சியில் சதம் அடித்த டெங்கு பாதிப்பு. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்தே முற்றிலுமாக தங்களை புறக்கணித்து விட்டதாக கோவை மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவெற்றியூர் பகுதியில் அதிகாலையில் கடை முன் வைக்கப்படும் பாலை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி வெளியீடு. விடியா திமுக ஆட்சியில் பாலுக்கும் பாதுகாப்பில்லா நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் புலம்பல்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ரயில் தண்டவாளத்தில் சிதறி கிடந்த திருநங்கையின் உடல். தொழில் போட்டி காரணமாக சக திருநங்கைகளை ரயிலில் இருந்து கீழே தள்ளி கொலை செய்திருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தகவல். ஒலிம்பிக் பெண்கள் ஹாக்கி தகுதி சுற்றில் இந்திய அணி அரை இறுதிக்கு தகுதி பெற்ற அசத்தல். இத்தாலியை 5-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இந்திய அணி. இந்தியா ஆப்கான் அணிகள் மோதும் 3வது மற்றும் இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே 2 போட்டிகளில் வெற்றி பெற்ற நிலையில் தொடரை முழுவதுமாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி. பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் ஈரான் புரட்சி படையினர் திடீரென ஏவுகணை நடத்தியதால் பரபரப்பு. ஜெய்ஸ் உல் ஹடல் பயங்கரவாத குழுவை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல். நைஜீரிய நாட்டில் நிகழ்ந்த படகு விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு. விபத்தில் காணாமல் போன 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம். அமெரிக்காவின் லோவா மாகாணத்தில் 20 நிலத்திற்கு பனியினால் வடிவமைக்கப்பட்டுள்ள சுறா. பார்வையாளர்கள் வியப்புடன் சுறாவினை கண்டு களித்தனர். தென்கொரியா மீது போர் தொடுக்கவும் தயங்க மாட்டோம். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் திட்டவட்டார்.